அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் எனர்ஜியால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்னொன்று, நெகட்டிவ் எனர்ஜி உள்ள பீப்புளோட நம்ம பழகிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெகட்டிவ் எனர்ஜியில் நம்ம இருக்கோமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் யாரையாவது ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறதோ இல்லைனா யாரையாவது ஒருத்தரை கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ பண்ணிட்டு இருப்போம். இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை, அவங்களால தான் எனக்கு அந்த பிரச்சனை, என்னோட அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, கூட பிறந்தவங்க சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க என்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த கன்ஃபியூஷனை பார்க்குற எல்லார்ட்டையும் சொல்லி புலம்பிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்களை இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேச வச்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷனுக்காக நீங்கள் ஏதோ முயற்சிகள்லாம் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கல, மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதே ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு அதுக்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் ரெகுலராக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நெகட்டிவ் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான தீர்வு அப்படின்றது கிடைக்காது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு ஒரு விரக்தியான ஒரு மனநிலைக்கு உங்களை கொண்டு போயிடும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் ஒருத்தரை சந்தேகப்படுறது, இல்லைன்னா தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கிறது, இல்லை அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறது. ஒன்று நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைனா உங்களை வேற யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் உங்களை விமர்சனமோ இல்லை கம்ப்ளைண்ட்டோ ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இது தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில நாட்கள்லேயே உங்களுக்கு யாரோ செய்வினை வச்சிருக்காங்க, இல்லைனா ஆவி ஏதாவது பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, ஈஸியாக நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்களை. பொதுவாக இந்த செய்வினை மாதிரியான விஷயங்களுடைய ஆரம்ப நிலை அப்படின்றது இப்படிதான் இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் உனக்கு இந்த மாதிரி செய்வினை ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த கோயிலில் போய் இவரப்பாரு, இந்த மாந்திரிகரை போய் அப்ரோச் பண்ணு அப்படின்ற மாதிரி நமக்கு கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாமளும் அதை முழுசாக நம்பிடுவோம். எந்த அளவுக்கு நம்ம அதை நம்ப ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த செய்வினை இல்லைன்னா இந்த ஏவல் பில்லி சூனியத்தோடைய எஃபெக்ட் அப்படின்றது நம்ம லைஃப்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். நாலாவது ஒரு விஷயம், பொறாமப்படுறது, அடுத்தவங்களை எப்படி கெடுக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறது. இந்த எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய மனதில் அடிக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் என்ன பண்ணுன்னா, அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாம், இல்லைனா அடுத்தவங்க மீது எப்படி அந்த பொறாமை உணர்ச்சி வெளிப்படுத்தலாம், இல்லை அடுத்தவங்களை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்றதுக்கு சில ஐடியாக்களையும் கொஞ்ச நாள்ல உள்ள கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஐடியாக்களை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அது ஆரம்பத்தில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சம்மந்தப்பட்டவங்க பாதிக்கப்படுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் லேட்டரா சில வருடங்கள் கழித்து ஏன்டா அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் அடிக்கடி உங்களுடைய மைண்ட்ல வந்துட்டு இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியோடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அஞ்சாவது முக்கியமான விஷயம், இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒன்று உண்டு. ஏதாவது ஒன்று கேட்டோம்னா நம்ம மைண்ட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா போலாம் வேணாம் அப்படின்றதுக்கு சரியான ஒரு ஆன்சர் மைண்ட் சொல்லும். நம்ம மோஸ்ட்லி அதை கவனிக்கிறது இல்லை. கவனிச்சோம் அப்படின்னா அது சரியான ஆன்சர் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவனிக்க முடியாமல் இருக்கிறது, இல்லைன்னா மைண்ட் கன்ஃபியூஸ்டா இருக்கிறது, அந்த இன்னர் வாய்ஸ் உங்களால சரியா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாம இருந்தது அப்படின்னாலும் நெகட்டிவ் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னர் வாய்ஸ் இல்லை அப்படின்னா வெளியில இருந்து சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் நம்ம உள்வாங்கிட்டு ஈஸியா ஏமாந்துடுவோம், நம்மளை ஈஸியா ஏமாத்திடலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக உண்டு. ஸோ உங்களால ப்ராப்பரா இன்னர் வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணிக்க என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்கு அப்படின்றத முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுங்க. ஸோ செய்வினை மாதிரியான விஷயங்கள் இப்படிதான் தாக்கத்தை கொடுக்கும், மைண்ட்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய தொழில், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய மைண்ட் சரியா இல்லை அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பணம் செலவழிக்க ஆரம்பிப்பீங்க, செய்வினை விஷயங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இதே மாதிரியான மனநிலையில் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜிலிருந்து பாசிட்டிவ் சைடு வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு, அதை முயற்சி பண்ணலாம். இல்லை இதே மாதிரியான நபர்களோட நீங்க பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போறதை விட நெகட்டிவ் எனர்ஜி ஈஸியா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி
கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இல்லை இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய மனிதர்களோட பழகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியோட எஃபெக்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத வந்து தேடி பாருங்கள். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸில் இதை நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க அடுத்த டைம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம். நன்றி.